நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டாமி வந்ததுக்கு அப்புறமா சித்தியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். பார்க்கலாம். சித்தி, கண்மணி இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் போறதே தெரியலல்ல. ஷோ, எனக்கு என்னன்னா வீட்ல இருக்கிறது கூட ரொம்பவே போர் அடிக்குது. அதனாலதான் ஆபீஸ் வேலைய உன்னை நம்பி ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் நீ சொதப்பிட்டு இருந்தியா அபிராமி? அது அப்பாக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாதனாலதான். அதனால ஒண்ணும் இல்ல, நீங்க நினைச்ச வேலை எதுவுமே நடக்காம இருக்குல்ல, அதனாலதான். நேத்து இந்த வீட்டுக்கு யார் சித்தி வந்தாங்க? யார் வந்தாங்க? யாரோ சொந்தக்காரங்க வந்ததா நான் கேள்விப்பட்டனே. ஒரு இனோவா கார்ல யாரோ வந்தாங்களாமே, எதிர் வீட்டு அங்கிள் சொன்னாரு. இனோவா கார்லயா? சித்தி, யார் வந்தாங்க? ஓ, அவரா? அவர் சொந்தக்காரர் இல்ல, என் அண்ணனை பாக்குறதுக்காக அவர் இங்க வந்திருந்தாரு. ஆனா விஸ்வா மாமா இங்க இருந்தாரா என்ன? இல்ல, பழைய ஃப்ரெண்டாச்சே. அண்ணன் எங்க இருக்காருன்னு வந்தவருக்கு கூட சரியா தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா, கண்மணிக்கு தெரிஞ்ச ஃபாதரோ இல்ல அங்கிளோ அப்படி யாராவது வந்திருப்பாங்களோன்னு நினைச்சேன். கண்மணியோட சொந்தக்காரங்க யாரும் அதுக்கப்புறம் வரவே இல்லையா? இல்ல. ஹலோ, அம்பாட்டுக்கு போயிட்டீங்களாப்பா? ஒரு பிரச்சனை இருக்கு, அது நம்ம நினைக்கவே இல்ல. என்ன? கண்மணி உங்களை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஆனி ஆண்டி கூட இருக்க ஒரு ஆள்னு அவளுக்கு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் நான் தான் ஆனின்னு அம்மாக்கு தெரிஞ்சிரும். நீ சொல்றதையும் யோசிக்கணும். இப்பதான் நான் வீட்டுக்குள்ளேயே வந்த உடனே திரும்பி போனா அப்படி. ஆனா குழந்தை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்க அபிராமி இருக்கா. அப்போ அவ முன்னாடி வச்சு பர்ணகுலத்துல இருந்த குழந்தையோட போட்டோவை எப்படி காமிப்பீங்க? அம்மா அந்த போட்டோவை பார்த்தா தானே அது கண்மணியான்னு தெரிஞ்சுக்க முடியும். அது நான் எப்படியா யோசிச்சு பண்றேன். அபிராமிக்கு தெரியாம தான் காட்டுவேன். சரி, நான் வைக்கிறேம்மா. ஏதாவது ஒரு அவசரமா கிளம்பி வந்தாதான் வீட்டுல இருந்து சுமதி கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. சும்மா ஒரு வேலையும் இல்லாம கூப்பிட்டுட்டே இருப்பா. சுகுமார் வந்திருக்காரு. கண்மணி இங்க இருக்கிற விஷயம் அந்த ஆளுக்கு தெரியாதா என்ன? பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. குழந்தை இருக்கிற ரூமை சாத்தி வச்சிடலாம். என்ன அபிராமி எதுவுமே பேசாம இருக்க? நான் என்ன பேசுறது? அது எங்க ஜங்ஷன்ல ஒரு புது ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காங்க. யாரோ சொன்னாங்க பழைய போட்டோ கொடுத்தா புதுசா பண்ணி தருவாங்கன்னு. டவுன்ல கொடுத்தா நிறைய செலவாகும். புது ஸ்டுடியோங்கிறதுனால நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்து அப்புறம் வீணாவோட போட்டோ எல்லாம் பழசா வீட்டில் கிடந்தது. அதை புதுசாக பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்காக நான் வந்தேன். அப்படியே இங்கேயும் வந்து உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பசங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. இந்துவோட சின்ன வயசு ஃபோட்டோவை காட்டுங்க, நான் பார்க்குறேன். அது எல்லாத்தையும் ஸ்டுடியோவில் கொடுத்துட்டேன். ஆஹா, ஒரு ஃபோட்டோவை நான் கொடுக்கல பாருங்களேன்.
எங்க காட்டுங்க. இது இந்துவோட போட்டோ இல்ல, அவ குழந்தையோட போட்டோ. 5-6 மாசம் இருக்கும்போது எடுத்த போட்டோ. ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ தெரிஞ்சிரும் அந்த குழந்தையோட உண்மையான முக சாயல். இந்துவோட குழந்தைய நீங்க பார்த்ததே இல்லைல்ல? அது நீங்க அவன் மேல கோபமா இருக்கலாம், இருந்தாலும் குழந்தையோட போட்டோ பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்கல்ல. அருணுக்கும் இது குழந்தை தானே. அட ஏன்பா சுகுமார் இப்படிலாம் பேசுறீங்க? சின்ன குழந்தைகிட்ட யாருப்பா சண்டை போடுவாங்க? எங்க காட்டுங்க. பாக்குறேன். இருமா, முதல்ல பார்வதி அம்மா பார்க்கட்டும். இதே வயசுல தானே கண்மணியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. டோமியோட மகளா இருந்திருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. அற்புதம், அழகா இருக்கா. நான் பார்க்கல. அது கண்மணியோட சாயல் அப்படியே இருக்குல்ல? அட இல்லங்க. அப்படின்னா டோமியோட பொண்ணு கண்மணி இல்ல. இருந்தாலும் இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே. நீங்க யார் போட்டோ பார்த்தாலும் அப்படிதானே சொல்லுவீங்க. அவ இந்துவோட பொண்ணாச்சே, அதனால அப்படி தோணி இருக்கும். இருக்கட்டும், அந்த போட்டோவை கொடுங்க. அட என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்றீங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொடுங்க, நான் பார்க்கணும். போட்டோ கிழிஞ்சு போய்ட போகுது. என்கிட்ட காட்டுங்க. நான் பார்க்கறேன். இத கிழிக்காம விட மாட்ட போல இருக்கு. என்ன பழக்கது? அப்படி ஒண்ணு நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க. பேசாம இரு. நான் ஏன் போட்டோவை பார்க்க கூடாதா? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. என்கிட்ட காட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களா? என்கிட்ட புடுங்கிறதுக்கு நீ அடம் பிடிக்கிற? கொஞ்ச நேரம் கெஞ்சிட்டு. இது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இப்படி டிமாண்ட் இருக்க போட்டோ யாருக்குமே வேண்டாம். அப்படின்னா போய் அதை கூட்டு வா. என்கிட்ட ஒன்னும் ஃபிலிம் காட்டாதீங்க. அந்த போட்டோவை நான் ஒன்னும் பார்க்க வேண்டாம். நான் கிளம்புறேன். நல்லது. பார்வதி அம்மா, பரவாயில்ல. நான் சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. இப்போ நான் காட்டினது இந்துவோட குழந்தை போட்டோ இல்ல. அப்படின்னா? இல்ல, அது இந்தாங்க ரோசி அம்மா, இந்த போட்டோவை நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த குழந்தைய நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. ஆனா கண்மணியோட சின்ன வயசு போட்டோவா இது? இல்லப்பா. நீங்க ஏதோ ஒரு போட்டோ காமிச்சு எங்க 2 பேரை குழப்பிட்டு இருக்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. இது பரணங்கானத்து செபாஸ்டினோட சின்ன வயசு பேத்தியோட போட்டோ. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எதுக்காக நீங்க போய் வாங்கினீங்கன்ற கேள்வி எல்லாம் பார்வதி அம்மா உங்க மனசுல தோணும். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு தடவை நான் இங்க வந்தப்போ கண்மணியோட அப்பான்னு சொல்லி டோமினி இருந்தான்ல, அதுக்காக தான் கொஞ்சம் சந்தேகம் நான் விசாரிச்சேன். சரி, அதை விடுங்க. இந்த போட்டோல இருக்கிற குழந்தை தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்மணின்னு உங்களால சொல்ல முடியுமா? அதுக்கான பதில் இல்லை தானே. அதை நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும். ரோசம்மா, இப்பதான் நிம்மதியா இருக்குமா. இந்த சுகுமாரன் மட்டும் இந்த வேலையை பண்ணாம இருந்ததானா கண்மணி டோமியோட குழந்தைன்னு நினைச்சு நாம புலம்பிட்டே இருந்திருப்போம். அந்த ஆளு வரட்டான். நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் அவன் பிரச்சனை இருக்காதுல்ல. சுகுமாரன், அந்த போட்டோவை நான் பார்த்தா அவரோட கொம்பு உடைஞ்சிருமா என்ன? இந்துவோட அகங்காரம் எல்லாமே அவளை வளர்த்த அந்த ஆள் கிட்ட இருந்துதான் கிடைச்சிருக்கு. பார்வதி அவளுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்கா. அந்த வீட்டுக்கு சுகுமார் வரும்போது எப்படி வரவேற்றா தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையில மாட்டுவான். அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். அவன் இப்ப நமக்கு விஷயம் கிடையாது. கண்மணி தானே. நீயும் நானும் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த குழந்தை இந்துவோடது கிடையாது. அது கிளியர் தான்.
அப்படி இருந்திருந்தா சுகுமாரன் அந்த போட்டோவை காட்டினப்போ சித்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்மணிக்கு 1 வயசு இருக்கும் போது தானே சித்தி கிட்ட அவ வந்தா. ஓ, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கு அதை விட நிம்மதியா இருக்கு. அந்த குழந்தைய கிட்னாப் பண்றதுக்காகவும் கொலை பண்றதுக்காகவும் நான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கேன். நீ ஏதாவது சொன்னியா? இல்ல, எந்த குழந்தையா இருந்தாலும் அம்பாட்ல அவ வளர்ந்துட்டு வர்றது நமக்கு தான் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவ பாசத்தை காட்டுறதுக்காக கிடைச்ச குழந்தை தான் அவ. யாரா இருந்தாலும் பார்வதி கண்ணை மூடிட்டு பாசத்தை காட்டுவா. அவங்களுக்காக என்ன வேணாலும் எடுத்து கொடுப்பா. இந்த பிரச்சனையை நம்ம எப்படிதான் முடிக்கிறது அபி? என்ன பண்ண முடியும்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சுபத்ரா, யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். உங்க பையனையும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த குழந்தைய துரத்தி விட்டுருவேன். ஒருவேளை யாரு மாட்டினாலும் சரி, இந்த அபிராமி மாட்ட மாட்டா. குற்றவாளியா நீங்க தான் இருக்க போறீங்க. அதுக்கான வேலைய நான் பார்க்க போறேன். ரோசம்மா சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களோட சொந்தக்காரான டாமியோட பொண்ணு கண்மணி கிடையாதுன்றதும் இருக்கட்டும். அப்படின்னா அம்மா வளர்க்குற அந்த குழந்தை யாரு? அவ எப்படி கிடைச்சா? அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது. இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. கண்மணி டோமியோட குழந்தை இல்லைன்னா அப்ப அவ யாரோட குழந்தை? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை தானேப்பா. அது தேவையில்லை தான். சும்மா கேட்டு பார்த்தேன். கண்மணி யாரு, அவ யாரோட குழந்தை நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது. அந்த குழந்தைய வளர்க்குறது உங்க அம்மாவாச்சே. அதுக்கான பதில் சொல்றதுக்கு 2 பேரால தான் முடியும். பார்வதி அம்மாவும் ரோஸ் அம்மாவும் தான். அவங்க கிட்ட தான் கேட்கணும். இருந்தாலும் அம்மாக்கு பிறந்த பொண்ணு இல்ல கண்மணி. ஆனா அவளை பெத்த அம்மா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அது யாரா இருக்கும்? கொஞ்ச நாளாவே நான் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். கண்மணி யாருன்னு யாரெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? பதில் சொல்லி நான் ஓஞ்சு போயிட்டேன். பார்வதி அம்மா, அவ என்னோட பொண்ணு. அவ ஏன் பொண்ணுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் கண்மணி இங்க வளர்ந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அதை சமாளிக்க தயாரா இருக்கேன். காணாம போன என் பொண்ணோட இடத்துல வச்சுதான் நான் கண்மணியா வளர்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு உங்க பொண்ணு காணாம போகலையே, பக்கத்திலே தானே இருக்கா. ஐயோ, தெரியாம உளறிட்டேனே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நானா சொல்ல வேண்டிய உண்மை இல்ல, அது என் பொண்ணு தான் சொல்லணும். நீங்க இப்ப என்கிட்ட என்னமோ சொன்னீங்களே, என்ன அது? பக்கத்துல இருக்காளா? எங்க இருக்கா? அது கண்மணிக்கு சொந்த மகளோட ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, அவ உங்க கூட தானே இருக்கா. அதை தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா, உங்களோட பொண்ணு ஒரு நாள் திரும்ப வந்தான்னா கண்மணியோட விஷயம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? கண்மணி என்னோட பொண்ணாதான் இந்த வீட்டுல வளருவா. இதை நான் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த விஷயத்துல நீங்க இவ்ளோ அக்கறை காமிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது ஒண்ணு உங்களை பாதிக்கிற விஷயம் இல்லைல்ல? என்னோட பொண்ணு கொஞ்ச நாள் இங்க இருந்தால, அவ உங்க மேல பாசமா தானே இருந்தா. அந்த உரிமையில கேட்டேன். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கண்மணி என்னோட பொண்ணுதான், சரியா? அம்மா இங்க வாங்க. என்னம்மா? அம்மா இங்க வாங்கம்மா. சுகுமாரன் அம்பாட்டுக்கு வந்திருக்காருன்னா அவர் ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் அங்க வந்திருக்க மாட்டாரு. முன்னாடியே ஒரு டைம் அந்த ஆள் இங்கே வந்திருக்காரு. கண்மணியோட அப்பான்னு நானும் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அந்த ஆளை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணுற ஆள் மாதிரி இருந்தது.
அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுகுமாரன் அவர் ஒன்றும் சாதாரணமா அந்த வீட்டுக்கு வரல. அந்த ஆள் அம்பாட்டுக்கு வந்து உங்களை பார்த்து வாட்ச் பண்ணது எல்லாமே அவளுக்காக தான், இந்துவுக்காக. அவளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்ல. இப்போ அந்த ஆள் எங்க இருக்காரு? அவ மாட்டவே மாட்டேங்கிறா. எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா போல. நீங்க வந்த விஷயம் இந்துக்கு தெரிஞ்ச நமக்கு தான் ஆபத்து. அவ ஒன்றும் சித்தி மாதிரி கிடையாது. நம்ம ஜாக்கிரதையா தான் முன்னோக்கி போகணும். நீங்க இப்போ உடனே அம்பாட்டுக்கு போறதெல்லாம் சரி வராது. யாரு கவனமா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க? நானா? நாம 2 பேரும். ஏதாவது புதிய திட்டத்தை போட்டிருக்கீங்களா நீங்க? ப்ரோக்ராம்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? எனக்கு கொடுத்த ப்ராஜெக்டை வேற யார்ட்டையாவது மாத்துறதுக்கு உங்களுக்கு பிளான் இருக்கான்னு தான் நான் கேட்குறேன். டாமி, அப்புறம் இந்துவோட காரணத்தை சொல்லி என்னையா விரட்டுறீங்க? அதுவும் திரைமறைவில் இருக்கிற ஒரு ஆளுக்காக. அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம முன்னாடி இருக்கவங்க முகபாவனையே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். மறைஞ்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த எக்ஸ்பிளனேஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை. ஒருத்தருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அந்த குழந்தையோட விஷயத்துல நீங்க வேற ஏதாவது திட்டத்தை வச்சிருக்கீங்களா? நேரடியா கேட்கறதும் அம்பாட்டுக்கு என்னைய போக வேணான்னு சொல்றதுக்கும் என்ன இந்த கேஸ்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு உண்டான படி தானே. அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அப்படின்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு திரும்பி போற ஆள் கிடையாது. டாமி, வெயிட். நான் எதுக்காக வந்தனோ அதுக்கு ஒரு முடிவு கட்டாம இங்க இருந்து நான் போக மாட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் கொடுத்த அட்வான்ஸ் செலவு பண்ணது எல்லாமே ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களுக்காக செலவு பண்ணிட்டு உங்களை வேணான்னு சொல்லுவோமா? அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. எனக்கு 20 ரூபாய் வந்தாதான் நான் 10 ரூபாய் செலவு பண்ணுவேன். இப்ப இருக்க சுச்சுவேஷன் சரியா இல்ல. சோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கண்மணியோட அப்பா தான் நீங்கன்ற விஷயத்த சித்தி கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க வந்ததுக்கான காரணமும் சொல்லியாச்சு. ஆக்சுவலி பந்து இப்போ சித்தியோட கோர்ட்ல இருக்கு. சும்மா அதை அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. கோல் அடிக்கணும். இங்க பக்கத்துல எங்கேயோ தான் இந்து இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகம் சரியா இருந்தா நம்மளோட பிளான் ஓகே ஆகாது. கோல் அடிக்கவும் முடியாது. மொத்தத்துல ஃபவுல் ஆயிடும். அதனால நம்ம கொஞ்சம் பதுங்கி தான் இருக்கணும். நம்ம பின் வாங்கிட்டோன்னு மத்தவங்களுக்கு தோணணும். அப்பதான் அவங்க பின் வாங்குவாங்க. அந்த நேரத்துல நம்ம மறுபடியும் களத்துல இறங்கினா நல்லா வேட்டையாடலாம். சரி, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். என்ன? போயிட்டு வரணும்னா கொஞ்சம் செலவாகும்ல. ஒரு 5000 ரூபா இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என் கையில எதுவும் இல்ல. அப்படி சொன்னா எப்படி? ஒரு பிசினஸ்னு வந்தா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாமா? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணியாச்சு. அப்படின்னா நான் போக மாட்டேன். ஐயோ டாமி, போயிடுங்க. யார் அது? சித்தியோட நாத்தனாரு, அருணோட அம்மா. உங்களை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். காசு கொடு, நான் போறேன். அக்கவுண்ட்ல போடுறேன், இப்ப போ. வாக்க நம்பலாம்ல. பணத்தை போடுறேன், இங்க இருந்து கிளம்பு. அபி, ஆஹா, சுபத்ரா அத்தை. அம்மா அவன் யாரு? யாரு? உன்கிட்ட பேசிட்டு கார்ல போனானே அவன் யாரு? ஓ, அவரா? அவருதான் அரவிந்த். எந்த அரவிந்தன்? என் ஃப்ரெண்டு நந்தனை பத்தி சொல்லிருக்கேன்ல. இல்லையே. சொல்லிருக்கேன், நீங்க மறந்துட்டீங்க போல. அவரோட அண்ணன் தான் இந்த அரவிந்த். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணிருக்கோம். அவரு அருண் மாமாவை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. என்ன பார்த்ததும் அவன் டக்குன்னு எஸ்கேப் ஆன மாதிரி இருந்துச்சு. இல்ல, அவர் உங்களை பார்த்திருக்க மாட்டாரு. நீங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆளுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அவரோட தம்பி நந்தகுமார் இருக்காருல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. நான் இன்னொரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது.
சுபத்ரா அண்ணியும் அபிராமியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு போறது அவ்வளவு சரியா எனக்கு படல. ஆமாமா. என்கிட்ட யார் நெருங்கி பழக ஆரம்பிச்சாலும் அவங்க உடனே அபிராமிக்கு எதிரி ஆயிடுவாங்க. சுபத்ரா அண்ணிக்கும் அப்படிதான். ஆரம்பத்துல இந்து இருந்தா, அவளை அந்த 2 பேருமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அபியோட அப்பாவும் ரொம்ப கேவலமான ஆளு. அட ஆமால, குரூப் சார் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாயிச்சேம்மா. ஏதோ கோயிலுக்கு டூர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் நல்ல புத்தி கொடுத்தா போதும். அந்த ஆளுக்கு கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ கண்மணி அபிராமிக்கும் சுபத்ரா அன்னிக்கும் பிடிக்கல அப்படின்னு எனக்கு தோணுது. அவ ஒரு சின்ன குழந்தைங்கிற விஷயத்தையே மறந்துட்டு அவங்க அவளை மிரட்டிட்டு இருக்காங்க. இல்ல பார்வதிமா, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரீங்கல்ல. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் கண்மணி கிட்ட கொடுத்துருவேங்கிற பயம்தான். வாஸ்வந்தான். அப்படி ஒரு பயத்தால என் பொண்ணு அவங்க சுத்தி சுத்தி வர்றது அவ்வளவா நல்லதில்ல. கண்டிப்பா அது பிரச்சனையாகும். அதாவது அவங்க என்னோட கண்மணிக்கு ஆபத்து வர வைப்பாங்க, டார்ச்சர் பண்ணவும் தயங்க மாட்டாங்க. அப்படி எதுவும் நடக்கவே கூடாது. அதனால சொத்தோட ஒரு பாகத்தை கண்மணிக்கு நான் எழுதி வைக்க போறேன். அதுக்கான பத்திரத்தை ரெடி பண்ணி ஆகணும். என்னது பத்திரமா? அத பத்தி எதுக்குமா நீ இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்க? பண்ணணும் ரோசம்மா, அதுதான் கண்மணிக்கு சேஃப்டியும். நான் எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல்ல கடந்திருக்கேன். அது வந்துமா, உயில எழுதி வைக்கிறதுனால நான் செத்து போயிடுவேலாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு முன்னெச்சரிக்கை, அவ்வளவுதான். அது எனக்காக இல்ல, என் பொண்ணுக்காக தான். அந்த அம்மன் கிட்ட இருந்து என் கைக்கு சேர்ந்த குழந்தை அவ. அவளோட வாழ்க்கையில என்னால எக்காரணத்தை கொண்டும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்ல, என் பொண்ணு கண்டிப்பா வருவா. அவளுக்கு கொடுக்க வேண்டியதே நான் செஞ்சாகணும். பார்வதிமா, நீ இப்போ எதிர்பார்க்கறதையும் வேண்டிட்டு வரதையும் பார்க்கும்போது உன் பொண்ணு கண்டிப்பா வந்துருவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.